வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு G+1 இண்டிவிஜுவல் வீடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு 960 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ரூமோட சேர்த்து கொஞ்சம் அதிகமாக வரும். அன்அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்ரூவ்டு வேணால் நம்ம வந்து இண்டிவிஜுவல் அப்ரூவ்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஃபீட் ரோடு இப்போதைக்கு இருக்கிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கார் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்க வைக்கிற மாதிரி பார்த்தோன்னா நல்லா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 3.5 வருஷம் தாங்க ஆகுது. இது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லி அப்படியே ஃபுல் ஆளாக இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 BHKவாக பிரித்து வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு 2 BHK 8 லட்சத்துக்கு லீஸுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 4ஆக பிரிச்சுருந்தாங்க. அப்போ வந்து காமனாக நமக்கு ஒரு கிணறு ஒன்று கொடுத்துருப்பாங்க பேக் சைடில். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வாட்டர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த கார் பார்க்கிங், நம்ம கார் வந்து பார்த்தோன்னா உள்ளே விட வேண்டிய அவசியம் கூட இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 கார் வந்து வெளியே நிற்கிக்கலாம். இது பார்த்தோன்னா சின்னதாக ஒரு காவா மாதிரி இருந்திருக்கும். அதை இண்டிவிஜுவலாக எல்லாமே அந்தந்த பர்சன் பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு கான்க்ரீட் போட்டு இழுத்து வச்சுருப்பாங்க. அப்போது இது ஃபுல்லாகவே கவர் பண்ணும்போது பார்த்தோன்னா லைனாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 காருக்கிட்ட நிற்க வைக்கலாம். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. 72 lakhs இது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு பிளாட்டு 6500 ரூபாலேருந்து 7000 ரூபா கூட பார்த்தோன்னா ஈஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அன்அப்ரூவ்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ண முடியுன்றதை பாருங்கள். ரேட் வந்து பார்த்தோன்னா நம்ம நெகோசியபிள் பண்ணி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டி வந்து குறை சொல்ல முடியாது. உங்கள் பணத்துக்கு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு டெஃபினட்டாக வந்து ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஸ்கூல்ஸு இதெல்லாம் கூட இருக்குது. மெயின் ரோடு பார்த்தோன்னா நம்ம மன்னிவாக்கத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ரோடும் பார்த்தோன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான் வரும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 600-700 மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. GS ரோடுக்கு போகணுன்னாலும் ஒரு 600லேருந்து 700 மீட்டர் வந்துடுது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.